அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறப்பு ரகசியம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல முழுக்க முழுக்க அவங்களுடைய ஆட்சியில எதுவும் பிரச்சனை வருமா? அவருடைய ஆட்சியில எதுவும் பிரச்சனை வருமா? அவருக்கு உடல்நிலை எதுவும் பாதிக்கப்படுமா? இது போல நெறைய விஷயங்கள நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால நம்மளுடைய நல்லா கவனிச்சுங்க. அதனால நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அங்க இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க, விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து கடக ராசின்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் கடக ராசியே கிடையாது. நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மிதுன லக்னம் சொல்றாங்க, கடக லக்னம் சொல்றாங்க ஜோதிடர்கள்லாம். அப்புறம் சிம்ம லக்னம்னு சொல்றாங்க ஒரு சிலரு. சில பேர பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற கன்னியா லக்னம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அவர் கடக ராசி, கன்னியா லக்னம் தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் இங்குள்ள ஜோதிடர் உருட்டுற உருட்டு. இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. இது முழுக்க முழுக்க பொய். சரிங்களா? இது அவரோட பிறந்த நாள். இது 9:45க்கு அவர் பிறந்தாருன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எனக்கு இது இது தப்பா தான் இருக்குன்னு தோணுது. சரிங்களா? ஏன்னா, நான் என்னோட யோசனைப்படி பார்த்தா, தீர்க்கதரிசி யோசனைப்படி பார்த்தா, அவரோட நேரமே பிறந்த நேரமே அதாவது தாயோட கருவறையில கரு உருவான நேரமே முழுக்க மாறுது. நேரமும் மாறுது. அந்த கரு உருவான அதாவது தாயும், தந்தையும் இணைந்த நாளுமே மாறுது. சரிங்களா? அதனால நம்ம தீர்க்கதரிசி மூலியமா தான் நம்ம முழுக்க முழுக்க இப்ப விஜயோட பிறப்பு ரகசியத்த நம்ம சொல்லப் போறோம். சரிங்களா? இப்ப இந்த நம்ம மாசத்தை எடுத்துக்குவோம், வருஷத்தை மட்டும் எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இது எல்லாமே தப்பு. நம்ம இத பயன்படுத்தினா முழுக்க முழுக்க நமக்கும் தப்பா தான் வரும். அதனால நம்ம இத பயன்படுத்தப் போறது கிடையாது. இங்குள்ள ஜோதிடர்கள் இத பயன்படுத்தி போட்டும். நமக்கு தீர்க்கதரிசி மூலியமா என்ன தெரியுதோ, அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா, எந்த யுகத்துல பொறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சனியோட யுகத்துல பிறந்திருக்காரு. பிளஸ் 2வது பார்த்தீங்கன்னா, எந்த யா யாரோட வருஷத்துல பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, புதனோட வருஷத்துல பிறந்திருக்காரு. 3வது பார்த்தீங்கன்னா, குருவுடைய மாசத்திலே பிறந்திருக்காரு. சரிங்களா? 4வது பார்த்தீங்கன்னா, இங்க தான் ராசி வரும். 5வதா பார்த்தீங்கன்னா, இங்க குரு வரும். இது லக்னம். அதாவது இது பார்த்தீங்கன்னா யுகம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வருடம். இது பார்த்தீங்கன்னா மாசம், மாதம். இது பார்த்தீங்கன்னா நாள். இது பார்த்தீங்கன்னா நேரம். சரிங்களா? இந்த ஃபார்மட்ல தான் நம்ம எல்லாருமே பிறந்து வந்திருப்போம். நெறைய பேர் கேட்பீங்க, "நீங்க நாள் எழுதவே இல்லையே! எந்த கிரகத்துக்கு சொந்தமான நாள்ல அவர் பிறந்து வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படி நம்ம வெளிப்படையா சொல்லக்கூடாது. வெளிப்படையா நம்ம சொல்லிட்டோம்னா, நல்லா கவனிச்சுங்க. அப்படி நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம்னா, அவருடைய குணங்கள நான் மட்டும் இல்ல, நீங்க பார்க்குற எல்லாராலயுமே தீர்மானிக்க முடியும். அதனால அவர் பிறந்த நாள நான் சொல்லல. பிறந்த நாள் எந்த கிரகத்துக்கு உரியதுன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா பிறந்த நேரம் எந்த கிரகத்துக்கு உரியதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப லக்கணத்துல குரு இருக்கா? லக்கணத்துல குரு இருக்கிறனால, இவர் எந்த லக்கணம் பார்த்தீங்கன்னா, தனுசு லக்கணம். சரிங்களா? லக்கணத்துல குரு இருக்கு. நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பீங்க, குருக்கு 2 வீடு சொந்தம்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. குருக்கு சொந்தமான வீடு இது மட்டும் தான். சரிங்களா? இது குருவுடைய வீடே கிடையாது. சரிங்களா? அதே மாரி புதன்னா நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பீங்க. புதன்னா என்ன நெனச்சிட்டு இருப்பீங்கன்னா, அது ஒரு சாதாரண கிரகம் அப்படி நெனச்சிட்டு இருப்பீங்க. அப்படின்னா கிடையாது. நம்ம வாழக்கூடியதே நம்ம இப்ப பூமியில வாழ்றோம் பார்த்தீங்களா? பூமிக்கு இன்னொரு பேர் தான் புதன். சரிங்களா? நீங்க இங்க இருக்க மிதுன வீட்டையும் பார்ப்பீங்க, கன்னி வீட்டையும் பார்ப்பீங்க. இங்க இருக்கிற மிதுன வீடு புதனோட வீடே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கங்க. இது மட்டும் தான் பூமி. இங்க இருக்க கன்னி மட்டும் தான் பூமி. சரிங்களா? இப்ப
இந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே பிறந்து வந்திருப்போம். அதாவது யுகம், வருஷம், அதாவது 5 கிரக சேர்க்கையின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே பிறந்து வருவோம். இந்த பூமியில பிறக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சுங்க. இந்த பூமியில பிறக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே இந்த 5 கிரக சேர்க்கையின் அடிப்படையில் தான் பிறந்து வரும். அது புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். எல்லாருமே இந்த 5 கிரக சேர்க்கையின் அடிப்படையில் தான் இந்த மேல பார்த்தீங்களா, யுகம், வருடம், மாதம், நாள், நேரம். இத அடிப்படையா கொண்டு தான் நம்ம எல்லாருமே இந்த பூமியில பிறப்பெடுப்போம். சரிங்களா? இப்ப லக்னத்துல குரு இருக்கிறனால நல்லா கவனிச்சுங்க. விஜய் அவர்கள் பிறப்புல இது எல்லாமே நம்ம தீர்க்கதரிசி மூலியமா தான் சொல்றோம். ஜோதிட மூலியமா சொல்ல கிடையாது. நான் ஜோதிடர் கிடையாது. சரிங்களா? நீங்க என்னை பார்த்து கேட்டீங்கன்னா, நான் ஜோதிடர் கிடையவே கிடையாது. நான் முழுக்க முழுக்க தீர்க்கதரிசி. அதாவது தீர்க்க தரிசனத்தினால என்ன தெரியுதோ அதை நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? என்னால ஒருத்தரோட முகத்தை பார்த்தா கண்டிப்பா அவர் எப்ப எந்த மாசம் பிறந்தாரு, எந்த நாள்ல பிறந்தாரு, எந்த நேரத்துல பிறந்தாரு, எல்லாமே என்னால சொல்ல முடியும். அதை வச்சுதான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அதை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப லக்கணத்துல குரு இருக்கனால நல்லா கவனிச்சுங்க. லக்கணத்துல ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, லக்கணத்துல குரு இருந்துட்டாவே அவங்களுக்கு பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா பி தான் வரும். சரிங்களா? பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா பி தான் வரும். இது பிளட் குரூப் மட்டும்தான், ஆர்ஹெச் கிடையாது. ஆர்ஹெச் எதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற மாசத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இங்க உள்ள மாசம் குருவுக்கு எதிரான மாசமாய், அதாவது பகை கிரகங்கள் மாசமா இருந்துச்சுன்னா, இந்த குருக்கு பகைக்கிரகங்கள் இருக்கு எல்லாமே பார்ப்போம். இது பகைக்கிரகங்கள் மாசமா இருந்துச்சுன்னா அவருக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் வந்திருக்கும். இவருக்கு பகைக்கிரகம் மாசம் கிடையாது. தான் பிறந்த நேரத்திலே அந்த மாசத்திலே பிறந்து வந்திருக்காரு. சரிங்களா? அதனால இவருக்கு பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கும். சரிங்களா? பி பாசிட்டிவ். இது இவருக்கு மட்டும் கிடையாது. லக்கணத்துல குரு இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே பிளட் குரூப் பியா தான் வரும். ஆனா அவங்க பகையோட மாசத்துல பிறந்தாங்கன்னா அது நெகட்டிவா மாறிடும். சரிங்களா? பகையோட மாசத்துல பிறக்கக்கூடாது. எந்தெந்த பகை கிரகங்கள் நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப உடனே நினைப்பீங்க, அப்ப லக்கணத்துல குரு இருந்தா எல்லாத்துக்குமே பி தான் பிளட் குரூப் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வராது. ஒரு ரெண்டு கிரகம், அதாவது 3 கிரகங்களுக்கு பி பிளட் குரூப் வரும். சரிங்களா? இப்ப லக்கணத்துல குரு இருக்கிறதுனால அந்த மனிதர்களின் குணங்கள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, லக்கணத்துல குரு இருக்கனால அவரோட குணங்கள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நல்ல குணம் படைத்த நபர்களாகவே இருப்பாங்க. சிறந்த ஆளுமை, அதாவது ஒருத்தவங்களை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவே இருப்பாங்க. லக்கணத்துல குரு இருந்துச்சுன்னா எப்பவுமே அவங்களுக்கு வெற்றி தான். நல்லது மட்டும் செஞ்சா அவங்களுக்கு எப்பவுமே வெற்றி தான். அதாவது அதர்மத்தின் வழியில போகவே கூடாது, தர்மத்தின் வழியில தான் போகணும். ஏன்னா குரு ஒரு தர்ம கிரகம். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க, குரு ஒரு தர்ம கிரகம். இவங்க எப்பவுமே அதர்மத்தின் வழியே போகவே கூடாது. அதாவது நிறைய இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு தியாக குணம் நிறைய இருக்கும். அதிக இரக்க குணம் இருக்கும். சில நேரங்கள் இந்த இரக்க குணத்தினால நன்மைகள் நடக்கலாம், பல வழியில தீமைகளும் நடக்கலாம். இந்த இரக்க குணத்தை மட்டும் அவர் பார்த்து கையாளணும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன தசை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல இருந்து எண்ணி பார்க்கல, கிட்டத்தட்ட அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 51 வயசு ஆகுது. 51 வயசு ஆகுது. சரிங்களா? 51 வயசாகுது. இப்ப இந்த குருக்கு நட்பு கிரகங்கள் பாத்தீங்கன்னா, இந்த கிரகங்களை நட்பு கிரகங்கள் சொல்லலாம், அல்லது யோக கிரகங்கள் சொல்லலாம். நட்பு கிரகங்கள் ஒண்ணு பாத்தீங்கன்னா பூமி, அதாவது நம்ம வாழக்கூடிய பூமி, அல்லது புதன் சொல்லலாம். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா செவ்வாய். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா செவ்வாய். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாருங்க. இங்க இதுதான் பூமி, இது மட்டும்தான் புதன் கிரகத்துக்கு சொந்தமான வீடு.
அதே மாதிரி இங்க இருக்கிற மேசம் மட்டும்தான் செவ்வாய்க்கு சொந்தமான வீடு. இங்க எல்லாம் ஜோதிடர்லாம் குழப்பி குழப்பி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்கலாம் சாதாரண ஜோதிடர், வெறும் 10 புத்தகத்தை படிச்சு வந்து மனப்படமா உங்கள்கிட்ட ஒப்பிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு அவங்க சொல்றதை எதையுமே நம்பாதீங்க. இதெல்லாம் என்னோட தீர்க்க தரிசனத்துல மட்டும்தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது 2 மட்டும்தான் அவருக்கு யோக கிரகங்கள், அதாவது நட்பு கிரகங்களும் இவங்க தான், யோக கிரகங்களும் இவங்க தான். இவங்களோட தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலுமே லக்னத்துல குரு இருந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சரிங்களா, இவருக்கு மட்டும் இது பொருந்தாது. லக்னத்துல குரு இருந்து இந்த யோக கிரகங்கள் தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். சரிங்களா, அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படும் அந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் தான் பொன் பொருள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இவங்க நட்பு கிரகங்கள் மட்டும் இல்ல, இவங்க தான் யோக கிரகங்களும். இங்க பாத்தீங்கன்னா புதன், செவ்வாய் இவங்க 2 பேர் தான் இவருக்கு, அதாவது குருக்கு யோக கிரகங்கள். விஜய் அவர்களுக்கு குரு, அதாவது லக்னத்துல குரு இருக்கு, அதாவது குருவுடைய நேரத்துல அவரு கருத்தரிச்சிருக்காரு. சரிங்களா, ஆனா எந்த நாள்ல பிறந்திருக்காருன்னு நான் சொல்லவே கிடையாது. இப்ப நட்பு கிரகம் இதெல்லாம், இப்ப இந்த குருக்கு பகை கிரகங்கள் பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா சந்திரன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனி, மூணாவது பார்த்தீங்கன்னா குளிகை அல்லது மாந்தி சரிங்களா, குளிகையும் சொல்லலாம், மாந்தியும் சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். இதெல்லாம் பகை கிரகங்கள். நல்லா தெரிஞ்சுங்க, லக்கணத்துல குரு இருக்கிற நபர்கள் இந்த 3 தசை நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது சந்திர தசை, சனி தசை, குளிகை தசை, இந்த 3 தசை நடக்கும்போது லக்கணத்துல குரு இருக்கிற நபர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லட்டா இந்த காலகட்டத்துல அசிங்கம், அவமானம், வம்பு, வழக்கு எல்லாமே இந்த காலகட்டத்துல அளவுக்கு அதிகமா ஏற்படும். ஏன்னா அவங்கெல்லாம் உங்களுக்கு பகை கிரகங்கள். சரிங்களா, இவங்கெல்லாம் பகை கிரகங்கள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நட்பு கிரகங்கள். இவங்க தசை நடக்கும்போது உங்களுக்கு யோகமா இருக்கும், இவங்க தசை நடக்கும்போது அபயோகமா இருக்கும். சரிங்களா, இப்ப விஜய்க்கு 51 வயசுல, இந்த வயசுலதான் நல்லா கவனிச்சுங்க, இந்த வயசுலதான் இவருக்கு செவ்வாய் தசை நடந்துச்சு. சரிங்களா, இந்த வயசுலதான் செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருந்துச்சு. நல்லா கவனிங்க, நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் நடக்கல, அப்பதான் அதுக்கு முன்னாடியே நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதனாலதான் அவரோட இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை அவர் சந்திச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குருக்கு இணையான பெண்களை அவர் கல்யாணம் பண்ணல. நல்லா கவனிச்சுங்க, குருக்கு இணையான பெண்களை அவருக்கு கல்யாணம் பண்ணல. ஒண்ணு அவரு கன்னி லக்கண பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கணும். சரிங்களா, பண்ண கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா செவ்வாய் லக்கண பொண்களை கல்யாணம் பண்ணிருக்கணும், அதாவது மேச லக்கண பெண்களை கல்யாணம் பண்ணிருக்கணும். பண்ணிருக்காரன் கேட்டீங்கன்னா அதுவும் பண்ண கிடையாது. அதனாலதான் அவரோட இல்லற வாழ்க்கையில சண்டை ஏற்பட்டுச்சு. ஏன்னா செவ்வாய் ஒரு சண்டை கிரகம், யுத்த கிரகம், போர் கிரகம், வம்பு வழக்கு எல்லாத்தையுமே இது இழுத்து விடும். ஆனா இழுத்து விட்டாலும் ஜெயிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான். ஏன்னா இங்க இருக்கிற செவ்வாய்க்கு குருவை ரொம்ப பிடிக்கும். நல்லா கவனிச்சுங்க, இங்க இருக்கிற செவ்வாய்க்கு குருவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யோக தசையே அதுதான். சண்டை வந்தா அதுல ஜெயிக்கக்கூடிய நபரை யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவராத்தான் இருப்பாரு. சரிங்களா, ஏன்னா இவர் சண்டை பெருசா போட்டிருக்க மாட்டாரு அந்த இடத்துல. ஆனா பிரச்சனை வரத்தான் செய்யும். ஏன்னா சரியான வாழ்க்கை துணையை அவர் அமைக்கல. இவங்க 2 பேரா வாழ்க்கை துணையா அமைச்சிருக்கணும். அவரு வாழ்க்கை துணையா அமைச்சிருந்தா அவருக்கு இல்லற வாழ்க்கையில பிரச்சனை ஒண்ணு பட்டிருக்காது. இவங்க 2 பேர்த்தையும் அவர் திருமணம் செய்யாத அந்த ஒரு காரணத்துல மட்டும்தான் அவருக்கு பிரச்சனையா ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்க தான் நட்பு கிரகங்கள். இந்த நட்பு கிரகங்களை அவங்க திருமணம் செய்யும் போது அவரை புரிந்து கொள்ளும், அதாவது அவரோட செயல்பாடுகளையும் சரி, குணங்களையும் சரி அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க தான், வேற யாரும் கிடையாது. இந்த ராசிக்காரர்களும் இந்த லக்கணக்காரர்களும் மட்டும்தான். சரிங்களா, கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணக்காரர்களும், மேச ராசி அல்லது மேச லக்கணக்காரர்களும் தான் அவரை அறிந்து புரிந்து கொள்ளும் நபர்களாக இருப்பாங்க. அவருக்காண்டி விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. மிச்சம் யாராச்சும் அவர் திருமணம் செஞ்சாருன்னா கண்டிப்பா இல்லற வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படத்தான் செஞ்சுச்சு அவரோட இல்லற வாழ்க்கையில. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த செவ்வாய் தசை முடியும் காலகட்டம் அப்படி நெருங்கி வந்துருச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு
அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா சேரும் தருவாயில இருக்காங்க. சரிங்களா? ஆனால் இனிமேல தான் நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. நெறைய ஜோதிடர்கள் நெனச்சுட்டு இருக்காங்க. அவருடைய ஆட்சியில பிரச்சனை ஏற்பட்டுருன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா செவ்வாய் தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாயே ஒரு பிரச்சனை தானே. பிரச்சனைக்குரிய கிரகம் தானே. இதில் நான் என்ன சொல்றது? உங்களுக்கே தெரியும். செவ்வாயே ஒரு பிரச்சனைக்குரிய கிரகம் தான். ஆனால் பிரச்சனை எவ்வளவு பெரிதளவு வந்தாலும் அவர் மைத்த கூட புடுங்க முடியாது. ஓப்பனா நான் சொல்றேன். ஏன்னா இங்க உள்ள செவ்வாயே அவருக்கு சாதகமான ஒரு கிரகம். செவ்வாயே யோகமான கிரகம் தான். அப்புறம் என்ன செய்ய முடியும் அவர? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா 10வதுக்கு குரு மாசத்துல வேற பிறந்துட்டாரு. சரிங்களா? 3 மாசத்துல பிறந்தவங்க தான் யோகமான அவங்க என்ன ராசி, என்ன லக்னம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். 3 மாசத்துல பிறந்தவங்க தான் யோகக்காரங்கள். ஒண்ணு பார்த்தீங்கன்னா குரு மாசம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட மாசம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட மாசம். இந்த 3 மாசத்துல பிறக்கக்கூடிய எந்த ராசியா இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அந்த நபர்கள் எல்லாமே யோகமான நபர்கள் தான். சரிங்களா? இத மறந்துடாதீங்க எப்பவுமே. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்த இங்குள்ள ஜோதிடர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாதாரண ஜோதிடர் அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் அவ்வளவுதான். படிச்சதையே அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் தீர்க்கதரிசி. சோ அதனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வீடியோல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவருக்கு செவ்வாய் தசை முடியப்போதா? இனி வரும் காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சு இவருக்கு சந்திர தசை வரப்போகுது. கிட்டத்தட்ட இது எப்ப ஸ்டார்ட் ஆகும் கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 56 அல்லது 57 சரிங்களா? 56 அல்லது 57 இந்த வயசுக்குள்ள அவருக்கு சந்திர தசை நடக்கும். சந்திர தசை நடக்கும்போது அவர் பகை கிரக தசைனால அவரோட வாழ்க்கையில நல்லா கவனிச்சுங்க. அவரோட வாழ்க்கையில மனசஞ்சலங்கள் அதிக அளவு ஏற்படலாம் இந்த காலகட்டத்துல. அதாவது புத்தி பேதலிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி விஜய் அவருக்கு ஏற்படலாம். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நோய் ஏற்படலாம். சின்ன சின்ன உடல் தொந்தரவு. அதாவது சின்ன சின்ன நோய்களா தான் ஏற்படும். பெரிய அளவுலாம் ஏற்படாது. ஒரு சொல்லப்போனா ஸ்கின் அலர்ஜி, இந்த காய்ச்சல், டைபாய்டு காய்ச்சல், வீரியம் மிகுந்த காய்ச்சல் ஏற்படும். சரிங்களா? சும்மா சாதாரண காய்ச்சலா இருக்கு. வீரியம் மிகுந்த காய்ச்சல்லாம் ஏற்படும். ஆனா வந்துட்டு அது உடனே போயிரும். ஆனா கண்டிப்பா அவருக்கு இந்த வயசுக்கு மேல அவருக்கு பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா, அவர் பகைக்கிற தசை நடக்குது அவருக்கு. நடக்க போகுது இனிமே. இந்த காலகட்டத்துல அவரையே தன்னால பார்த்துக்கொள்ள முடியாது அந்த காலகட்டத்துல. ஏன்னா, அவருக்கே தலை மேல பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அவருக்கே அவர் தலைமையில மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் சாதாரண பிரச்சனை. குடும்ப பிரச்சனை சாதாரண பிரச்சனை. இது வந்து அவர் உடல் ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் உடல் ரீதியா, மன ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அவர் 55 அந்த வயசு 56, 57 அந்த வயசுக்கு மேல ரொம்ப ரொம்ப அவர் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டா கண்டிப்பா அவருக்கு பிரச்சனை மேல பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த காலகட்டத்துல நோய்கள்லாம் வரத்தான் செய்யும். அந்த காலகட்டத்துல அவருடைய பொன்பொருள் எல்லாம் கொஞ்சளவு சிறிதளவாச்சும் இழக்க நேரிடும். சரிங்களா? ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.